பதிவு சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மகாலட்சுமி அருளை பரிபூர்ணமாக எப்படி பெறுவது. அதாவது மகாலட்சுமி தாயார் நம் இல்லங்களில் வாசம் செய்வது எப்படி. அதாவது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 என்ற இந்த நேரங்களிலே மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபட்டால் நம் சகல செல்வ யோகமும் பெற்று வாழலாம். சகல ஐஸ்வர்யங்களையும் தருவாங்க மகாலட்சுமி தாயார். ஐஸ்வர்யம்லாம் பெருகணும் அப்படின்னா நமது இல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். சண்டை சச்சரவு இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே நமது மகாலட்சுமி தாயார் நம்ம சகல ஐஸ்வர்யங்களையும் தருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில வீடை சுத்தமாக வைத்து மஞ்சள் குங்குமம் விளக்கு வைத்து, விளக்கில் நெய் தீபம், சுத்தமான பசுநெய் இருந்ததுன்னா ஊற்றி நெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் அந்த சுக்கிர ஓரை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்றி, அதாவது மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படம், அதாவது ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவோ இல்லை குபேர பகவானுடைய ஃபோட்டோவோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வைத்து விளக்கை வடக்கு புறமாக ஏற்றினால் ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கை வடக்கு புறமாக வச்சு ஏற்றணும் அப்படின்னா குபேரனுடைய அருளையும் நம்ம பெறலாங்க. குபேர பகவானுடைய அருளையும் நம்ம பெறலாங்க. அதாவது விளக்கு மட்டும் ஏற்றி எப்படி வழிபடணும் பார்த்தீங்கன்னா, ஸ்லோகங்களை சொல்லி வழிபடலாங்க. என்னென்ன ஸ்லோகம் சொல்லி வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அமிர்தவாசினி வித்மகே பத்மலோஷினி தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இது அப்போ சொல்கிற ஸ்லோகம் எல்லாமே மகாலட்சுமிக்குரிய ஸ்லோகங்கள் தாங்க. ஓம் மகாதேவியஷ வித்மகே விஷ்ணு பத்னியாயிஷ தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் தனதான்யாய வித்மகே ஸ்ரீம் ராதி பிரியாயி தீமகே க்ரீம் ஸ்வாஹா சக்தி பிரச்சோதயாத். மகாலட்சுமியினுடைய மூலமந்திரம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த மூலமந்திரங்க. இதை 108 தடவை பூஜை அறையில் உட்காந்து வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிர ஓரையில் சொன்னோம்னா ரொம்ப அதீத பலன் கிடைக்குங்க. அதாவது ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஐயேகி ஐயேகி சர்வ சௌபாக்கிய மேதேவி ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி 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 ஐயேகி ஐயேகி சர்வ சௌபாக்கிய மேதேவி ஸ்வாஹா. இது மகாலட்சுமியுடைய மூலமந்திரம். முதல்ல மகாலட்சுமியுடைய அஷ்டகம் பாருங்கள். மகாலட்சுமியுடைய அஷ்டகம் பாராயணம் பண்ணால் நம்ம ரொம்ப சிறப்புங்க. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ வீரே ஜீர பூஜித்தே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே. மகாலட்சுமி நமஸ்துதே. நமஸ்தே கருடாரூரே கோலாசுர பயங்கரி சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமஸ்துதே. சர்வக்னே சர்வபரதே சர்வசுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமஸ்துதே. சிக்தி புத்தி பிரதேவி முக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதாதேவி மகாலட்சுமி நமஸ்துதே. ஆத்தியங்கர ரகிதேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோக்னயோ சம்பூ தேவி மகாலட்சுமி நமஸ்துதே. ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமஸ்துதே. பத்மாசன சதி தேவி பரபிரம்ம சர்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமஸ்துதே. ஸ்வேதாம்பர ரதி தேவி நாலாங்கார பூஷிச்சே ஜகஸ்தே ஜெகன்மாதா மகாலட்சுமி நமஸ்துதே. மகாலட்சுமி அஷ்டக சூஸ்திரம் படே பக்திமான் நர சர்வசித்தி மாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. மகாலட்சுமியுடைய இந்த அஷ்டகத்தை படித்தோம் அப்படின்னா சர்வ சித்தி மாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குங்க. நல்ல பலன்களை கொடுப்பாங்க மகாலட்சுமி தாயார். வேண்டுவர்களுக்கு வேண்டு வரங்களை தரக்கூடியவள் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரை நம்ம இல்லங்களில் வரவேற்கணும் அப்படின்னா நம் இல்லம் தூய்மையாக இருக்கணும். நம் இல்லம் தூய்மையாக இருக்கணும், மனமும் தூய்மை, உள்ளமும் தூய்மையாக இருக்கணும். சண்டை சச்சரவு இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதுங்க. நம்ம மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டில் வாசம் செய்வார். எல்லாரும் சொல்கிறாங்க மகாலட்சுமியை இப்படி வழிபடணும் அப்படி வழிபடணும், நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. இது மாதிரி தாங்க நான் வழிபட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சு வழிபட்டு இந்த சுலோகங்களை செஞ்சு பாராயணம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நம்பிக்கையோடு செய்யணுங்க. எதை செஞ்சாலும் நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லை என்றால் எதுவும் ஒன்றும் முடியாதுங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த பலன் உங்களுக்கு நல்ல பலனாக அமையும். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும்
பதிவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம்.